ஆர்டர் ஆம மாதிரி ஸ்லோவா வரும்னு பார்த்தா முயல் மாதிரி ஃபாஸ்டா வந்துருச்சு. யோ ஓடிபி பப்ளிக் பிளேஸ்ல கண்ண காட்டி பயமுறுத்துற. உட்காரியா, பேசி தீர்த்துக்கலாம். நான் எவிடன்ஸ் தேடிட்டு தானே இருக்கேன். எங்க தேடுற? ஒரு லாக்கர் ஓபன் பண்றதுக்கு இவ்வளவு நாளா? எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. உங்க அப்பா என் கையால தான் சாவ போறான். எங்க அப்பா எதுக்கு சாவணும்? நான் தானே எவிடன்ஸ் தரேன்னு சொல்லிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. நீ ஒரு பெரிய பிளானோட தான் இருக்க. நீ போட்ட பிளானுக்காக தான் நான் நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தனியா பிளான் இருக்கு? நீ ஏஜேவோட நிரந்தரமா வாழ்றதுக்கு திட்டம் போட்டுட்ட. எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துட்டா ஏஜே ஜெயிலுக்கு போயிடுவான். அப்புறம் உன்னால அவன் கூட சந்தோஷமா வாழ முடியாது. அதுக்கு தான் நீ பிளான் பண்ணி எவிடன்ஸ் எடுத்து கொடுக்காம இருக்க. நானாவது ஹிட்லரோட வாழ ஆசைப்படுறதாவது. எனக்கு நம்பிக்கை இல்ல. இனி உன்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. ஒன்லி ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? உனக்கு எவிடன்ஸ் எடுத்து கொடுக்க ஒரு வாரம் டார்கெட். நீ எடுக்காம விட்டினா சரியா ஒரு வாரம் கழிச்சு உங்க அப்பா உயிரோட இருக்க மாட்டான். என் தங்கச்சி பிரவலிக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் நாள். அதுக்குள்ள நீ எவிடன்ஸ் எடுத்து தரணும். பிரவலியோட கல்யாண நாள் அன்னைக்கு ஏஜே அரெஸ்ட் ஆகணும். ஏஜேக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்க என்னோட டெல்லி ஹெட் ஆஃபீஸ்க்கு போறேன். நான் திரும்பி வரும்போது எவிடன்ஸ் என் கையில இருக்கணும். ஒரே ஒரு புல்லட் தான், ஸ்பெஷலா உங்க அப்பாக்காக தான் வச்சிருக்கேன். ஐயோ, நீ எவிடன்ஸ் எடுத்து தரலனா இந்த துப்பாக்கியில இருக்கிற புல்லட் உங்க அப்பனோட பாடிக்கு சொந்தமாயிடும். This is my last warning and offer to you. இதுக்கு ஒரே ஒரு வாரம் தான் வேலிடிட்டி. வேலிடிட்டி முடிஞ்சிச்சு, பூம், கேம் ஓவர். நீயா? என்ன ஜெயமா சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? மூஞ்சிலேயே குத்து நினைப்பாரு. ஏமா, என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மூஞ்சி மாதிரி தெரியுதா? அந்த பாழா போன கனவை கண்டுட்டு நானே பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன். அத மறைக்க தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? அதுக்காக இல்ல, உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு கனவுக்கு பரிகார பூஜை பண்ணலான்னு பார்த்தா, அதான் அந்த கனவுக்கு பரிகாரம் பண்ண முடியலையேங்கிற கவலையில தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். இந்த பழக்கத்தை கூட பிரவலிங்கிற மகராசி தான் எனக்கு சொல்லி கொடுத்ததே. ஓ, அவங்களும் பாட்டு கேட்பாங்களா? கியா, பாட்டு கேட்பாங்களாவா? ஐயோ, பாட்டுனா அவ்வளவு இஷ்டம். அதுலயும் ரொமான்டிக் சாங்ஸ்னா எந்த பாஷையா இருந்தாலும் சரி, ஹிந்தி, தமிழ், அச்சாஹே எல்லாத்துலயுமே. ஏஜேவும் அவ்வளவு எப்படி ரொமான்டிக்கா பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா? ஓ, அப்படியா? என்ன நொப்படியா? ஏஜேவும் அவ்வளோ எப்படி ரொமான்டிக்கா இருப்பாங்க தெரியுமா? இப்ப நீங்களும் இருக்கீங்களே, தண்ணியில ஊத்தன எண்ணெய் மாதிரி ஓட்டி ஓட்டாம. அந்த சிபிஐ ஆபீசர் ஏஜே தான் தன் பொண்டாட்டிய கொன்னதா சொல்றான். ஜெயமா என்னடான்னா புதுசா ஒரு கதைய சொல்றாங்க. நைசா அவங்க கதை என்னன்னு கேட்டு பார்க்கலாம். என்ன ஜெயமா சொல்றீங்க? ஏஜே எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்காரு. இவரா அந்த பிரபலிகா கூட ரொமான்டிக்கா இருந்தாரு? என்னால நம்பவே முடியலையே. என்னாலையும் தான் நம்ப முடியல. எப்படி ரொமான்டிக்கா இருந்தவன் தெரியுமா? இப்படி ஆயிட்டான். பிரவலிகா கொடுத்த பாசத்துல குளிச்சு எந்திரிச்ச ஏஜேவால மத்த எந்த
மேலேயே சாஞ்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு. ஏன்னா அவன் மனசு இன்னும் இத்தனை நாள் கழிச்சும் பிரவளிகா கைய புடிச்சுக்கிட்டே அலையுது. அவன் ஒரு குழந்தை தெரியுமா? சில குழந்தைங்க அம்மா கிட்ட பால் குடி மறந்தப்புறம் கூட தூக்கத்துல பால் குடிக்கிற மாதிரியே வாயை அசைப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் என்னோட ஏஜேவும். அந்த பாவி பிரவளிகா மொத்த அன்பையும் மொத்த பாசத்தையும் அவன் மேல கொட்டிட்டு அப்படியே போயிட்டா. அதான் உலகத்துல நிறைய பேர் பாசம் கிடைக்காம தன்னோட மனச கல்லா மாத்திக்குவாங்க. ஆனா ஏஜே மொத்த பாசத்தையும் பிரவளிகா மேல இருந்த பாசத்தை கல்ல அப்படியே மாத்தி மனசுல வச்சுட்டு தெரியறான். அந்த தவிப்புல இருந்து அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு உன்னாலதான் ஹாசினி நிச்சயமா முடியும். நீ நினைச்சா உண்மையான அந்த ஏஜேவ, என்னோட அந்த பாசக்கார ஏஜேவ வெளியில கொண்டு வர முடியும். கொண்டு வரணும். அது உன் கையில தான் இருக்கு. ஏஜே, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஏஜே. வேண்டாம் ஏஜே, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஏஜே. ப்ளீஸ் ஏஜே, தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். உங்களை நான் கெஞ்ச கேக்குறேன் ஏஜே, என்ன கொண்டுடாதீங்க. ஹாசினி, ஹாசினி, சொல்லுங்க ஜெயம்மா. நீதாம்மா சொல்லணும். ஏன் இப்படி சோகமா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெயம்மா. அப்புறம் ஏன் விளக்கெண்ண குடிச்ச மாதிரி டல்லா இருக்க? என்ன மாதிரி நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டுட்டியா? கெட்டதெல்லாம் கனவுல மட்டும்தான் வருமா ஜெயம்மா? ஏ, கெட்டத நேர்ல பாத்துட்டியா? ஆமா. என்ன பார்த்த சொல்லு. இல்ல நான் எதையும் பார்க்கல ஜெயம்மா. என்ன ஆமா இல்லன்னு உளர்ற? ஆமா இல்ல. உன் கூட பேசினா எனக்கு இருக்கிற குழப்பமும் அதிகமாயிடும். சரி, காணாக்காயா வா சாப்பிடலாம். இல்ல ஜெயம்மா, எனக்கு வேண்டாம், பசி இல்ல. ஏய் நில்லு. ஹாசினி, மருதாளி ஃபங்க்ஷனுக்கு உன்னை கம்பல் பண்ணேன்னு உனக்கு கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெயம்மா. அடப்போமா, பெத்த பையனே என் பேச்ச கேக்குறது இல்ல. உன் மேல போய் நான் வருத்தப்படுவேனா? வா சாப்பிடலாம். இல்ல ஜெயம்மா, நீங்க சாப்பிடுங்க. क्या हुआ लड़की இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நல்லா பேசினாலே, நான் ஒண்ணுமே சொல்லலையே.
சாரி. ஏய் நில்லு. நீ ஓடுற பேயே கூப்பிட்டு வச்சு வம்பு இழுக்கிறவ. இன்னைக்கு என்ன நாங்க குறுக்குன்னு ஒன்னும் சொல்லாம போற? அது இல்லக்கா, ஜெயம்மா கனவு பழிச்சு வீட்டை விட்டு போயிருவோமோன்னு பயப்படுறா. அதான் இந்த சோகம். கட்டிக்கிட்டது நல்ல தாலியா? கள்ள தாலி தானே. அதுக்கு என்னமோ ரொம்ப ஓவரா பில்டப் குடுக்குற. ஜெயம்மா கண்டது கனவுல, நிஜம். உன் கள்ளத்தாலிய கட்டி கொடுத்துட்டு ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது இவளுக்கே தெரியும்க்கா. அதனாலதான் மருதாளி ஃபங்க்ஷனுக்கு இவ ஒத்துக்கவே இல்ல. இவ ஒத்துக்கிட்டா மட்டும் ஏஜே பிரபலியத்தோட தாலிய இவ கழுத்துல கட்டுவாரா? இவள கொன்னாலும் கொள்ளுவாரே தவிர அது மட்டும் செய்ய மாட்டாரு. ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இங்க என்ன பண்றாரு? சார், ஏஜி சார் வந்துட்டாரா சார்? அதான் வரேன்னு சொல்லிட்டார்ல, எதுக்கு சும்மா நோய் நோய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? பாப்பா. சார், அதுக்குல சார், இன்னைக்கு என் ஒய்ஃப்க்கு அர்ஜென்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சார். அப்படி பண்ணா அவ இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு உயிரோட இருப்பான்னு டாக்டர் சொன்னார் சார். ஆபரேஷன் பண்றதுக்கு ஏஜி சார் பண உதவி பண்றதா சொல்லியிருக்காரு சார். ஆனா இன்னும் அவர் வரலையே சார். ஒரே பதட்டமாவே இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், ஏஜி சார் வர்றாருன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க சார். யோ, உனக்கு மூளை இருக்கா? ஏஜி அந்த வேலை இருக்கா 100 தடவை சொல்லிட்டல. வெயிட் பண்ண முடியாது உன்னால. ஓயா. சார், அதுக்காக சார், என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சார். ஆபரேஷன் பண்ணா மட்டும் உன் பொண்ணாடி 60 வயசு இருக்கும் ஆன போறல. அதான் 6 மாசம் டைம் சொல்லிட்டாங்கல்ல. சாக போறவளுக்கு வீணா செலவு பண்றது மட்டும் இல்லாம என்னையும் ஏன் சாவடிக்கிற? என்னடா சொல்ற? ஏய், நான் உன்கிட்ட என்னடா கேட்டேன்? என்னடா சொல்ற? ஏய், பிடியா. ஏஜே சொன்னாருன்னு என் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து கிடந்தா என் மேல கை வைக்கிறீங்க. நிறுத்துங்க. எவ்வளவு திமிரு இருந்தா கை ஓங்குவீங்க? பொண்டாட்டிக்காக அழுதிட்டு இருக்காரு, இவரை போய் அடிக்க போறீங்க. மனசாட்சி இல்ல உங்களுக்கு? ஆறு மாசம் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையே இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும்? உசுருக்கு போராடிட்டு இருக்கவங்க மேல உங்களுக்கு அவ்வளவு அலட்சியமா? 6 மாசமே இருந்தாலும் பரவாயில்ல, என் மனைவி சந்தோஷமா உயிரோட இருக்கட்டும்ங்கிற அவரோட ஆசை உங்களுக்கு ஏன் புரியல? அது இல்ல சார், அவர் பொறுமையா இல்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான். இவரோட தவிப்பு உங்களுக்கு டார்ச்சரா? அது அவர் தன்னோட மனைவி மேல வச்சிருக்கிற காதல், தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஏக்கம். மனைவி மேல பிரியமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அது எனக்கு புரியுது. இப்போ இவர் போராடிட்டு இருக்காருல்ல, அது அந்த 6 மாசத்துக்காக இல்ல. அந்த 6 மாசத்துல ஏதோ ஒரு மிராக்கிள், ஏதோ ஒரு அதிசயம் நடந்து அவரோட மனைவி வாழ்நாள் முழுக்க அவரோடவே சந்தோஷமா வாழணுங்கிற ஒரு ஏக்கம் தான். மனைவிய பறி கொடுத்துட்டு வாழ்ற வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரியும். அந்த நரகத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஐயோ கடவுளே, இப்பதான் என் கோவத்துல இருந்த வருத்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட. உன்னை உள்ள வச்சது இப்பதான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹாசினி மருதாளி ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டா. நான் கண்ட கனவை பொய்யாக்க பாதி கிணறு தாண்டிட்டேன். ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
ஆனா நீ சந்தோஷப்படாத. ஏன்னா ஏஜேவையும் ஒத்துக்க வச்சாதான் உனக்கு நிம்மதி. அப்பதான் இந்த ரூம்ல இருந்து நீ வெளியே வர முடியும். எப்படியாவது என்னோட ஏஜே மனச மாத்திரு. நீ மாத்திடுவ எனக்கு தெரியும். அப்புறமா உன்னை பழைய இடத்துல கொண்டு வச்சு சிறப்பா உனக்கு பூஜை பண்றேன். ஓகேவா? சிச்சு. உப்பர் கையா போயிட்டான் வா. हासिनी, तुम एक काम करो, ஒரு வேலை செய். நீ என்ன பண்ற? மருத்தாலி ஃபங்க்ஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டல, அதே மாதிரி ஏஜேவி நீ ஒத்துக்க வைக்கணும். போ போ. ஜெயமா, அது உங்க வேலை, நாளை பண்ண மாட்டேன். அது என்னது இது? உங்க வேலை எங்க வேலைன்னுட்டு தாலி பிரிச்சு கட்டுறது என்ன எனக்கா? ஐயோ ஜெயமா, உங்க மகனை பத்தி தெரிஞ்சது இவ்வளவுதானா? ஈஸியா எஸ்ன்னு சொல்ற விஷயத்துக்கே நான் போய் கேட்டா வீம்புக்காக நோன்னு சொல்லுவாரு. இது ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆன மேட்டர் வேற. இத போய் நான் எப்படி கேக்குறது? பெத்தவ சொன்னா நடக்காத மேட்டர் கூட பொண்டாட்டி சொன்னா நடக்குமா? பொண்டாட்டி நானா? என்ன லூசு தனமா சிரிச்சுட்டு இருக்க? அதனாலதான் ஏஜ உன்னை இழிச்ச வாயின்னு கணக்கு போடுறான். மிரட்டியே காரியம் சாதிக்கிறான். அவருக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கிறத விட நான் லூசாவே இருந்துட்டு போயிடுறேன். Oh my god, oh my god, oh my god. ஏன் ஜெயமா இப்படி சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறேன்னா, உன்னால எதையுமே பண்ண முடியாதுமா. உன்னால எதுவும் பண்ண முடியாது ஹாசினி. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஜெயமா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. அப்ப போய் பேசு. எதுக்கு பயப்படுற? கியூ கியூ பயமா? எனக்கா? எனக்கெல்லாம் யாரு பார்த்தும் பயம் இல்ல. இப்பவே போறேன், பேசுறேன். பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. மருத்தாலி ஃபங்க்ஷன் பண்றேன்னு நான் ஜெயம்மா கிட்ட சொல்லிட்டேன். இது ஏன் என்கிட்ட சொல்ற? தாலி கட்டின உங்ககிட்ட சொல்லாம மந்திர சொன்ன ஐயர்கிட்டயா சொல்ல முடியும்? உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒத்துக்கிட்ட மாதிரி நீங்களும் ஒத்துக்கோங்க. நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நான் எல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். யோ லூசி ஹிட்லர். ஏய், பின்ன மருத்தாலி ஃபங்க்ஷன்ல தாலிய பிரிச்சு நீங்க தான் என் கழுத்துல கட்டணும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஓ, உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? இதுல என்ன ஆசை? கல்யாணத்தன்னைக்கு திருட்டுத்தன்மை தாலி கட்டிக்கிட்டு இப்போ மருதாளி ஃபங்க்ஷன்ங்கிற பேர்ல லீகல்ல தாலி கட்டிக்கலாம்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. பிளேட் அப்படியே மாத்தி போடுறீங்க. நீங்க தானே பிளாக்மெயில் பண்ணி என்ன மிரட்டி தாலி கட்டினீங்க. நீங்க போட்ட மோதிரத்தையே வேண்டான்னு போனவனா. நீங்க இப்போ கட்டுற தாலிக்கு ஆசைப்படுவேனா? அப்ப எதுக்கு இந்த மருதாளி ஃபங்க்ஷன்ல தாலி கட்டணும்னு சொல்ற? அதுலயும் பிரபலியோட தாலி கட்டணும்னு ஏன் ஆசைப்படுற? நான் எதுக்கு ஆசைப்படுறேன்? ஜெயம்மா கெட்ட கனவு கண்டுட்டு பயப்படுறாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக தான் சொல்றேன். வாழ்க்கையில தாலிங்கிற பேர்ல உன்கிட்ட ஏமாந்தது போதும். இனிமேயும் நான் ஏமாற மாட்டேன். ஏமாந்தது நான், நீங்க இல்ல. நானே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஜெயம்மா பாவம் அவங்க பயப்படுறாங்களேன்னு இதெல்லாம் செய்யறேன். உங்களுக்கு என்ன? இதுக்கு மேல உன்கிட்ட இத பத்தி எல்லாம் பேச முடியாது. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன். உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். இப்ப கிளம்பு, கிளம்பு, போ, வெளியே போ. அழாத, யாம் இருக்க பயமே. நல்லா கேளுங்க ஜெயம்மா. ஏய் ஹாசினி, தண்ணி வர மாட்டேங்குது. நாங்க தான் ஆஃப் பண்ணோம். நீங்க தான் ஆஃப் பண்ணீங்களா? ஏன்? ஏய் லூசு. ஜெயம்மா பேய். ஏய் எதுக்கு ஆஃப் பண்ண? போய் ஆன் பண்ண. முடியாது. முடியாது. இங்க இருக்கீங்களா? ஏன்?
தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டாதான் தண்ணி கிடைக்கும். இல்லன்னா இப்படியே தான் நுரையோட தான் ஆபீஸ் போக வேண்டியிருக்கும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து மிரட்டுறீங்களா? எக்ஸாக்ட்லி. உங்க மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு எப்படி குளிக்கிறது எனக்கு தெரியும். போங்க உங்க வேலையை பாருங்க. எப்படி பேசுற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும். கண்ணீர் இது கண்ணீர் இது. அந்த பக்கம் டர்ன் லெஃப்ட். எங்க போய் குளிக்க போறான் இவன்? எங்க வெறும் காத்துதான். அனுமதி கிடைக்கும் வரை உண்ணாவிரதம். ஏஜே அராஜகம் ஒழிக. போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். ஜெயமா திருப்பி பிடிங்க. போராடுவோம். ஐயோ ஜெயமா. ஏஜே ஆதிக்கம். ஏஜே ஆதிக்கம். வானம் போது ஏந்திரிங்க. போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் சர்வாதிகாரி ஒழிக. ஏய் இவங்களை தூக்குங்க. அவளை தூக்கி வெளியே போடுங்க. போங்க. பின்னால போ. பக்கத்துல வராத. பொம்பளை தொட்ட. இந்த பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேரு ஜெயமா? சும்மா மிரட்டத்துக்காக சொன்னேன். அப்படியே விட்டுரு. ஓகே ஓகே. என் மேல கை வச்சிருவியா? என்ன பண்ணி இப்படி பெத்த அம்மாவையே கட்டின பொண்டாட்டியையும் தெருவுல இறங்கி போராடுற அளவுக்கு வச்சிருக்கேப்பா. அந்த 2 பேரையும் கொஞ்சம் பாருங்க. பார்த்தா பாவமா இல்ல? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்ல. சார் எல்லாரும் பாக்குறாங்க சார். கஸ்டமர்லாம் வர நேரம். இதை யாராவது மொபைல்ல ஷூட் பண்ணி சோஷியல் மீடியால போட்டுட்டாங்கன்னா ரெஸ்டாரண்ட் பேரு கெட்டுரும் சார். அப்படி ஒண்ணு இருக்கோ? கர்மம். என்ன வேணும் உனக்கு? அன்பா கேட்டாதான் சொல்லுவேன். அம்மா, தாய், ஜெகன்மாதா, ராஜமாதா, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும். தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும். பிரபலி தாலியை நீங்க கொடுக்கணும். ஏய் கேக்கறே உன்ன. பப்ளிக். கர்மம். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாளைக்கு என் முடிவை சொல்றேன். ஒரு நாளா? வாக்கு மாற மாட்டியே. விடுங்க ஜெயமா. இவர் சொன்னதெல்லாம் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒத்துக்கலனா Facebook ட்விட்டர்னு செதற அடிச்சிருவோம். அடியே அத பாருடி. அது வடடி வட. என்ன இன்னும் காணோம்? இல்ல. வரட்டும் அவனை நம்ம விடக்கூடாது இன்னைக்கு. ஸ்டாப். இப்போ எது குறுக்க நின்னு வழியை மறிச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பதில் வேணும். என்ன பதில்? மருத்தாளி ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா பேட்டா? போலோ. அத காலையில வரைக்கும் டைம் இருக்குல்ல. நாளைக்கு சொல்றேன் நானு. நாளைக்கு சொல்றது இப்ப சொன்ன என்ன? இப்போ சொல்றது காலையில சொன்னா உனக்கு என்ன? நீ எப்ப வேணாலும் சொல்லலாம். ஆனா பதில் எங்களுக்கு சாதகமா இருக்கணும். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில நான் யோசிச்சு சொல்லுவேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ நான் என் ரூமுக்கு போலாமா இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் படுத்து தூங்குவா? என்ன இப்படி சொல்றான்? போட்டும் விடு. You may go. சொந்த வீட்லயே அகதி மாதிரி வாழ வேண்டியிருக்கு. ஏஜே, ஒண்ணும் இல்ல, கூப்பிட்டு பார்த்தேன். போயிட்டான்.
விடியறதுக்கு இன்னும் 10 மணி நேரம் இருக்கே. क्या करो? நம்ம போய் தூங்குவோம் வாங்க. ஆமா, நான் மாட்டேன். தூங்குனா கெட்ட கனவா வருது. அப்ப என்னதான் பண்ணலாம்? இது ஒரு நல்ல கேள்வி. யோசிப்போம். ஏய், ஐடியா வந்துச்சா? முகத்தை சீரியஸா வச்சு யோசனை பண்ணு. சீரியஸா ஐடியா கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏன் பயமுறுத்துறீங்க? இங்க என்ன பண்றீங்க நீங்க? வெயிட் பண்றோம். எதுக்கு? பதிலுக்கு. அதான் நாளைக்கு காலையில சொல்றேன்னு சொன்னேன்ல. அது வரைக்கும் நாங்க இங்கே காத்திருக்கோம். இங்கே காத்துட்டு இருப்பீங்களா? இப்போ மணி 1 தான் ஆகுது. 1 1:15. We want result, beta. எஸ், we want result. இங்கே உட்கார்ந்து என்ன ஆந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்க உங்க பாட்டுக்கு தூங்குங்க, நாங்க எங்க பாட்டுக்கு காத்துட்டு இருக்கோம். என்ன ஜெயமா? முதல்ல வெளியே போங்க போங்க. நாங்க ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணோமா? நீ தூங்கு பேட்டா. ஓ, ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இது கொடுமை இல்ல, இது எங்களோட கடமை இல்ல ஜெயமா? ஆமா, எங்களோட கடமை. நீ படுத்துக்கோ 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 படுத்துக்கோ. நல்லா தூங்கு. போங்க போங்க ரெண்டு பேரும். என்ன பண்றீங்க? ஐயோ அழகு செல்லம், இப்பவே இப்படி இருக்கியே. மருதாளி ஃபங்க்ஷன்ல எவ்வளவு அழகா இருப்ப. ஐயோ என்ன பாக்குற? இது நானா? நீதான். ஆனா உன்னோட மனசாட்சி. ஆமா, இந்த மாதிரியே இருக்க. ஆனா எப்படி இப்படி மாறின? நான் மாறல, நீதான் மாறிட்ட. நானா? என்ன சொல்ற? பின்ன மருதாளி ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு இப்படி சந்தோஷப்படுற? ஏன், அதுக்கு என்ன? என்ன ஹீரோயின் மாதிரி உட்கார வச்சு மாலை போட்டு பூஜை பண்ணி எல்லாரும் வாழ்த்தெல்லாம் சொல்லுவாங்க. அது சந்தோஷமா இருக்காதா? ஏய் முண்டும் அரவைக்காடு லூசு, மூளை இருக்கா? ஏய் நில்லு நில்லு. இப்போ நீ ஏன் அந்த ஹிட்லர் மாதிரி திட்டுற? பின்ன நீங்க எதுக்கு வந்த? ஹிட்லரை ஜெயிலுக்கு அனுப்பதானே? அதை விட்டுட்டு ரூட் மாத்திட்டு போயிட்டு இருக்க. சீக்கிரமா எவிடன்ஸ் எடுத்து கொடுத்து ஹிட்லர் கையில விளங்க மாட்டாம அவர் கையால தாலிய கட்டிக்க அலைஞ்சிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா இல்ல, எனக்கு பைத்தியம் தான். நான் ஏன் இப்படி பண்றேன்? எனக்கு என்ன ஆச்சு? வர வர நீ இந்த ஹிட்லர் பக்கம் சாயற மாதிரி தெரியுது. பொண்டாட்டியா நடிக்க வந்துட்டு இப்போ நிஜமான பொண்டாட்டியா ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? சச்சா, நான் அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல. பின்ன எப்படிப்பட்டவ? ஃபங்க்ஷனுக்கு ஹிட்லர் ஒத்துக்க வைக்க சண்டை போடுற, பிரபலி தாலிய வாங்க போராட்டம் பண்ற, இதுக்கெல்லாம் பேர் என்ன? உண்மைய சொல்லு, ஹிட்லர் மேல லவ்வா? ஏய் சீ, என்ன இப்படி பேசுற நீ? நீ என் மனசாட்சியே இல்ல, பொய் சாட்சி. புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு?
ஆனா யாரா இருந்தா உனக்கு என்ன, மேட்ரு தான் முக்கியம். ஏய், யார் பேசுறது? உனக்கு நெருக்கமான ஆள் தான். எனக்கு யாருமே அப்படி க்ளோஸ் கிடையாது. யார் பேசுறது? ஆமா ஆமா, உனக்கு யாரும் க்ளோஸ் கிடையாது. நீ தானே மத்தவங்களை க்ளோஸ் பண்ணுவ. ஏய், என்ன வளர்ற நீ? யார் முதல்ல சொல்லு. வளரல, தெரிஞ்சத சொன்ன. என்ன தெரியும் உனக்கு? நீ கொலை பண்ணது தெரியும். பிரபலி கொலை. என்ன சைலண்ட் ஆயிட்டாரு? யார் நீ? உனக்கு உனக்கு பிரபலி பத்தி எப்படி தெரியும்? பிரபலியையும் தெரியும், நீ அவளை கொலை பண்ணதும் தெரியும். என்னை கொன்னுடாதீங்க. யார் யார் நீ? பச்சைக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. மழுப்பாத. நீ தானே பிரபலிய கொலை பண்ண. என்ன சைலண்ட் ஆயிட்ட? நீ மலை உச்சியில இருந்து பிரபலிய கொன்னதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. என்ன வேணும் உனக்கு? யோகியனா இருந்தா நான் கொலை பண்ணலன்னு தானே சொல்லணும். ஆனா என்ன வேணும்னு கேக்குறாரு. ஐயோ, நீ இங்கதான் இருக்கியா? நம்ம பேசினதெல்லாம் கேட்டுருச்சா? கேட்டிருந்தா என்னையும் கொண்டுடுவானே. ஏய், நீ இவ்வளவு நேரம் உள்ளதா இருந்தியா? ஆமா. நான் பேசினது ஏதாவது கேட்டுச்சா உனக்கு? நான் கேட்டிருப்பேனோன்னு பயப்படுறாருன்னா என் மேல இந்த ஆளுக்கு சந்தேகம் வரல. என்ன கேட்கணும்? அப்படி என்ன பேசுனீங்க? ஒண்ணும் இல்ல. ஏன் ஏன் உங்க முகல இவ்ளோ வேர்த்து இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீதான் விசில் அடிப்பியா? எனக்கு அடிக்க தெரியாதா? ப்ளீஸ். பணம் வேணுமா? பிளாக்மெயில் பண்றியா? ஒண்ணா அவனை பிடிங்க சார். இருங்க சார், பிளாக்மெயிலரை பிடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஏய், ஓடாத, நில்லு. ஷூட் பண்ணிடுவேன். சொன்னா கேளு, ஓடாத, ஷூட் பண்ணிடுவேன். நில்லு, ஓடாத, நில்லு, ஷூட் பண்ணிடுவேன். ஏய், எங்கேயோ ஓடி இருப்பாங்க சார். அதோ ஓடுறான் சார். யோ, வாங்கயா. ஓடு ஓடு ஹாசினி, கெட்டப்ப மாத்து. டேய் நில்றா. நான் டாய்லடி. ஐயோ அப்பா அப்பா, கெட்டப்ப மாத்தியாச்சு.
போலீஸ் ஆம்பளை நினைச்சுதானே துரத்திட்டு இருக்காங்க. அப்ப இப்ப நம்ம தப்பிச்சாச்சு. ஐயோ யோ எங்கயா அவன்? தூக்கி போடு. அப்பா சார் அக்யூஸ்ட் போட்ட பேண்ட் சட்டை சார். ஏய் பேண்ட கட்டி போட்டு உள்ள என்ன பண்றான்? வாங்கயா. ஏய் பிளாக்மெயிலர், நீ இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஹரியா வெளியே வந்துரு. அட பாவீங்களா, இங்க வந்துட்டீங்களா? இப்ப வரியா இல்ல நாங்க வரட்டுமா? சார் அவன் பெரிய தொழிலதிபரையே மிரட்டுறான் சார். தீவிரவாதியா இருக்க போறான் சார். கையில துப்பாக்கி கிப்பாக்கி வச்சிருந்தானா? அட போங்கயா, நான் டெரரிஸ்ட்லாம் இல்ல, ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட். உங்க ஜட்ஜ்மெண்ட் மேல கல்ல தூக்கி போட. சார் பாம்பு போட்டான் சார். எங்க மேலயே பாம்பு போடுறியா? டேய், பாம்புக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத நல்ல போலீஸ் தான் நீங்க. ஐயோ, நான் என்னத பண்ணுவேன்? ஃபயர். அந்த பிளாக்மெயில புடிச்சிட்டீங்களா சார்? சார் நான் அப்புறம் அவனை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். என்ன சொல்லுங்க. இத பண்ணதுல உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா சார்? அப்படி எதுவும் இல்லையே. ஏன் கேட்டீங்க? ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். ஒருவேளை பிளாக்மெயில் பண்ணது உங்க ஒய்ஃபா இருந்தா? என் ஒய்ஃபா? ஐயோ, இந்த ஆளை ஏஜி கிட்ட மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. இல்லையா சார், சான்ஸே இல்லையே. சார் நாங்க எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்க வேண்டியிருக்கு சார். சொல்லுங்க சார், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. செஞ்சது ஒருவேளை உங்க மனைவியா இருந்தா? சான்ஸே இல்ல சார். ஹாசினி அப்படிப்பட்டவ கிடையாது. எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஹாசினி ஒரு ஆத்திரக்காரி, பிடிவாதக்காரி, கோவக்காரி, என்ன வேணா சொல்லலாம். ஆனா கிரிமினல் மைண்ட் அவளுக்கு இல்ல சார். அவ அப்படிலாம் யோசிக்கவே மாட்டான். ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கண்ணா சார்? பணம் எல்லாம் அவளுக்கு ஒரு விஷயமே கிடையாது சார். ஏழவுக்கு வசதி இருக்கிறவங்களே என் சொத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அவளுக்கு அவ்வளவு வசதி எல்லாம் இல்லை. ஆனா ஒரு நாளும் அவ என் சொத்துக்கு ஆசைப்பட்டதே இல்லை. அவளை ஒரு பணக்கட்டு மேல உட்கார வச்சு டீயை புரிவு கொடுத்துட்டா எந்திரிச்சு வந்துருவா சார். அப்படிப்பட்டவ சார் அவ பணத்துக்கு கொடுக்கற மரியாதை அவ்வளவுதான். அப்போ பிளாக்மெயில் பண்ணது உங்க வைஃப் இல்லன்னு கான்பிடென்ட்டா நம்புறீங்களா சார்? நிச்சயமா சொல்றேன் சார், அவ கிடையாது. நான் அவளை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவ என்கிட்ட சண்டைக்கு வருவா. ஆனா அவ என்ன பிளாக்மெயில் பண்ணான்னு நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். சார் உங்க கூட வாழ்றதுக்கு உங்க வைஃப் கொடுத்து வச்சிருக்கணும் சார். எனவே சந்தேகப்பட வேண்டியது எங்க கடமை சார். அந்த பிளாக்மெயிலரை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியா சார்? எங்க இருக்காவ? அதோ அவனா சார்? ஆமா சார். ஆனா பணத்தை கலெக்ட் பண்ண வந்த ஆளு பார்க்க கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாப்ல. ஓச்சுரா. ஆமா சார், மாறு வேஷத்துல வந்திருக்கா சார்.